ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த காலை வேளையிலேயே இந்த வராகி அம்மா அவசரமாக செய்தி சொல்ல வந்திருக்கேனா, கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். ஆம் என் செல்லமே, சட்டன கேள். கண்டிப்பா உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி தருவேன்னு சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கேன். இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் அலமோதிக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கலாம். இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசினாங்களோ, அவங்கக்கிட்ட இப்போ போய் தைரியமாக சொல்லு, என் வாழ்க்கை இன்னும் முடியலை, இனிமே தான் நான் சிறப்பாக சந்தோஷமாக வாழ போகிறேன்னு. எந்த விஷயம் உனக்கு தடுமாற்றத்தை கொடுத்ததோ அந்த தடமாடும் விஷயத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். வராகி அம்மா, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, யாரையுமே நம்ப முடியலைன்னு வருத்தப்பட்ட உனக்காகவே இந்த வராகி அம்மா வழி நிறைஞ்ச உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கு நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட, ஆனால் இன்னும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்த பாடு இல்லை. எப்போது தான் என் கஷ்டங்கள் தீரும், எப்போது தான் நான் நிம்மதியாக வாழப்போகிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகான சிறப்பான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்துட்டேன் என் செல்லமே. உன் கண்ணீரும் உன் கஷ்டங்களும் அனைத்தும் நான் அறிவேன். நீ மனம் தளராமல் என்னை நம்பி பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில மனிதர்கள் உனக்கு தேவைப்படும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக ஓடி வந்து உதவி செய்பவர்களாக, நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களாக இருக்கும்படி நல்லவர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். எப்போதுமே பல சூழ்நிலைகளில் வறுமையில் சிக்கி தவிச்சனே, இப்போ வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வறுமையான குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் தான் இந்த இருளான உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். அதன்படி நீயும் நல்ல அறிவாளியாக புத்திசாலித்தனமாக தெளிவான பிள்ளையாக வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டதானே. இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை யாருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீயாக வாழ கற்றுக்கோ. ஒரு சிலர் உன்னை விரும்பலாம், ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம வெறுக்கலாம். ஆனால் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். இது உன் வாழ்க்கை. அடுத்தவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நிம்மதியாக மன அமைதியோடு வாழ கற்றுக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன் கூட அன்பாக பேசவும் உன் கூட பாசமாக பழகவும் யாரும் இல்லையே, நீ கலங்க வேண்டாம். இந்த வராகி அம்மா நானும் உனக்காக தானே இருக்கேன். கண்டிப்பாக நானே உன்னை கைப்பிடிச்சு சரியான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உன்னை பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வச்சிடு. அப்போது தான் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். எதிர்மறையான எண்ணங்கள் உடையவர்களையும் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திடு. நீ எப்போதும் எல்லா நாளும் தினம் தினம் நல்ல சிந்தனைகளோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்தில் இருந்து நற்சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களோட நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பேன். உன் வலிகளும் வேதனைகளும் மாறி மறைஞ்சு போகிற அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை அள்ளி தரப்போகிறேன். எதிரிகள் கூட இப்போ உன்னை விட்டு விலகி போக போகிறாங்க. உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகள் இப்போது தானாகவே திறக்கும்படி செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக பல நல்ல வாய்ப்புகளையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைக்கிறேன் என் செல்லவே. என்னால் என்ன செய்ய முடியும், நான்லாம் என்னத்தை வாழ்ந்துட போகிறேன்னு நீ முயற்சி செய்யாமல் இருக்காதே. உன்னால் முடியாததை எல்லாம் யாரோ ஒருவர் செஞ்சு ஜெயிச்சு சாதிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க.
அதனால் முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக நானே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். சாதிக்க பிறந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்றதுக்காக கவலைப்படாத, அதுக்கு பதிலாக சந்தோஷப்படு. ஏன்னா சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதே உன் நல்லதுக்கு தான் என் செல்லமே. உன் நன்மைக்காகவே நான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்றும் உன் வாழ்வில் நான் நல்லதை மட்டுமே தருவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யார் உன்னை குறை சொன்னாலும் நீ எதுக்காக கவலைப்படவோ அவர்களுக்கு பதில் சொல்லவோ அவசியமில்லை. ஏன்னா பல பேருக்கு அவங்க செய்கிற தப்பு என்னன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவர்கள் குறை அவர்களுக்கு தெரியாமலேயே பிறரை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நீ கண்டுக்க வேண்டாம். உன்னுடைய வேலையை மட்டும் நீ சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் அருள் உன்னோடு இருக்கும்போது, என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. நீ நினச்சதெல்லாம் இனிமே உனக்கு நல்ல முறையில் கிடைக்க போகுது. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உன்னை அவமானப்படுத்துபவர்களை நினச்சி நீ கவலைப்படவோ கண் கலங்கவோ வேண்டாம். யாரிடமும் போய் நீ கெஞ்சவோ கையேந்தி நிற்கவோ நான் விடமாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படிகளில் ஏற வைக்கிறேன். நீ பயப்பட வேண்டியது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல வெற்றி கிடைக்கலையே, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லைன்னு தானே தயங்கிக்கிட்டே இருக்க. தயங்கி நிற்பவர்களும் பயப்படுபவர்களும் தங்களுக்கான இடத்துக்கு போய் சேரவே முடியாது. தயக்கத்தை விட்டுட்டு தைரியமாக முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உன்னை கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ பின்தங்கி விட வேண்டாம். நீ வாழ்க்கையில் முன்னேறி போன பிறகு அவங்கள திரும்பி பார்த்தீனா அவங்க அதே இடத்துல நின்று வேற யாரையாவது கேலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீ செய்கிறது உனக்கு சரியாக இருந்தால் போதும். அடுத்தவங்க திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, கேலி பண்ணுறாங்கன்னு நீ யோசிக்கவோ பயப்படவோ அவசியமில்லை. இந்த வராகி அம்மாவும் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். கடந்த கால சுமைகளையும் பாரங்களையும் சுமந்துக்கிட்டே இருக்காத. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையாக இருக்கட்டும் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா நானும் அவன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடாதே. இந்த வராகி அம்மாவின் அருளால் இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் சூழ்நிலைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ நினச்சது போல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலைன்றது உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னு எனக்கு புரியாது. எனக்கு நல்லாவே புரியுது என் செல்லமே. உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் முழுசாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா தான் சில விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன், சில விஷயங்களை நடக்காமல் தாமதப்படுத்துகிறேன், தள்ளி போடுறேன். நான் எதை செஞ்சாலும் எல்லாருமே உன் நன்மைக்காக மட்டுமே செய்வேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. தாமதமாக தந்தாலும் நான் தரமான விஷயங்களை மட்டும்தான் உன் கைகளில் கொடுப்பேன். சரியான நேரத்தில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேருன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இரு. எதையும் யோசித்து மனம் தளர வேண்டாம். உனக்கென விதிக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் கொடுப்பது எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும்படியும் நான் அருள் புரிவேன். நீ கற்பனையில் கூட நினைக்காத அளவுக்கு உனக்கான அழகான எதிர்காலத்துக்கு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன்னை நோக்கி மகிழ்ச்சியாக வந்து சேரும் என் செல்லமே. என்கிட்ட வந்து நீ அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறதுக்கு பதிலாக என் வாழ்க்கைக்கு எனக்கு எது சிறந்ததோ அதை கொடுமான்னு கேட்டினா போதும். உனக்கு எது நல்லதோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம்.
என் அருளால் இனி அனைத்தும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். உன் மன கஷ்டங்கள் அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மன நிம்மதியோடு இரு. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லவே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகியம்மா உன் கைப்பிடிச்சு உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்றதை நீ மறந்துடாதே. நீ எதை வணங்கினாலும் அதில் இந்த வராகியம்மா நானும் கலந்தே இருப்பேன். நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. நீ அமைதியாக இருந்தாலே அதுவே உன் எதிரிகளுக்கு குழப்பத்தை கொடுத்துரும். உன் அமைதி உனக்கான வெற்றியையும் கொடுக்குன்றதை நீ மறந்துடாத. இப்பொழுது இந்த விடியல் பொழுதை உனக்கு நல்ல பொழுதாக மாற்றி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். இனி எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு பிரச்சனையோ ஆபத்தையோ வரவிட மாட்டேன். நீயும் யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டிய அவசியமில்லை. இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். விதி உன்னை கைவிட நினைச்சாலும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன்னு செல்லமே. நீ என்ன ஆசைப்பட்டியோ எதை அடையணும்னு நினச்சியோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எல்லா நல்ல வளமும் சிறப்பும் செல்வமும் பெற்று நீ உயர்வாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நன்றி கெட்ட மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படாத. நீ அவங்களுக்கு செஞ்ச உதவியை மனிதர்கள் வேணும்னா மறந்துருக்கலாம், ஆனால் தெய்வங்கள் மறப்பதில்லை. நீ செஞ்ச நன்மைகளுக்கு உரிய நல்ல பலன் கிடைச்சே தீரும். இன்னைக்கு நீ செய்கிற எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கு நன்மையே கிடைக்கும்படி இந்த வராகியம்மா இப்போது உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை மிக பெருசு. நீ பொறுமையாக இருந்தாலே நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்றது உனக்கு புரிய வரும். யாருக்கு எதை செய்வதாக இருந்தாலும் நல்லதை மட்டுமே யோசித்து நல்லதை மட்டுமே செய்ய பழகு. இந்த வராகியம்மா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். உன் மனசுலையும் உன் வீட்டில் உள்ளவங்களோட மனசுலையும் மகிழ்ச்சி பொங்கும்படியும் உன் வீட்டில் செல்வம் கொளிக்கும்படியும் சந்தோஷம் நிலைக்கும்படியும் இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக காலம் மாறும், உனக்கான நல்ல நேரம் வரும்னு பொறுமையாக காத்திரு. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எண்ணங்களில் சுதந்திரமும் வார்த்தைகளில் உண்மையும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் நிறைஞ்சிருக்கும் இந்த தருணத்தில் இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நிச்சயம் நீ முன்னேறுவாய். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி போடு. நானே உன் கூட இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு விஷயமாக உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செய்வேன் என்று செல்லவே. என் கருணை பார்வையும் என் அருள் பார்வையும் உன் மீது பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சு. என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் இனி பயப்பட வேண்டாம். உனக்கென விதிக்கப்பட்டதும் உனக்கென நான் எடுத்து வச்சதும் எழுதி வச்சதும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கை நல்லதாக அமைவதற்கும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உனக்கான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். தண்ணி கலங்கினாலும் மனசு குழம்பி போனாலும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கலங்கிய நீரும் குழம்பிய மனசும் தெளிவதைப் போல உன் வாழ்க்கையும் தெளிவுபடுத்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் உண்டாக்கி தர்றேன். என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகின்ற நம்பிக்கையோடு நீ தைரியமாக இரு. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு நீ செய்யும்போது கண்டிப்பாக எல்லாமே வெற்றியாகவே அமையுன்றதை புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. யார் மூலமாகவாவது நான் உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை வழி நடத்தவும் நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக சுகமாகவே நடக்கும்.
நீயும் எதையும் யோசிச்சு கவலைப்படாதே. படைச்சவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும்னு. அந்த பாரம் உன்னை பாதிக்காத வகையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்கி தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் உன் கூட இருக்கும்போது நல்லது மட்டுமே நடக்கும்ன்றதை நீ நம்பு. உன் விதியை எழுதிய அந்த பிரம்மனே என்னை பார்த்து வணங்கும் அளவுக்கு, எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு இந்த வராகியம்மா பிரம்மனுடன் சேர்ந்து உனக்கான நல்வாழ்க்கையை எழுதி வைக்கிறேன். உன் விதியை மாற்றி எழுதும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் போகிறேன். இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டமும் தற்காலிகமானது தான் என் தங்கமே. இந்த வராகி அம்மாவின் அருள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலச்சி நீடிக்கக்கூடிய விஷயங்கள். உன்னுடைய நம்பிக்கை கூர்மையாக இருக்கும்போது, உன்னுடைய நம்பிக்கை பலமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினச்சி நீ பயப்படவே வேண்டாம். நீ கீழே விழுந்தாலும் உன்னை கைப்பிடிச்சு தூக்கிவிட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாட்சினா அது உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான். உன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் நீ வாழ்ந்துவிடு. உனக்கு நடப்பவை அனைத்தும் நல்லதாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு சிறப்பாகவே நடந்து முடியும். வாழ்க்கையில் சுயமரியாதை மிகவும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு தன்மானத்தோட நீ சுயமரியாதையை காக்கும் விதமாக வாழ பழகு. உன்னை யாராவது தவிர்க்க நினைச்சாலோ ஒதுக்கி வைக்க நினைச்சாலோ நீ அவர்களிடமிருந்து ஒதுங்கி அவங்களுக்கு வழி விட்டுடு. அதுவும் ஒரு வகையில் சுயமரியாதை தான். இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமான வெற்றி நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன்.